ஓம் முருகா போற்றி, கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேளா போற்றி, அறுவடை வீடு கொண்ட முருகப்பெருமானே போற்றி போற்றி. என் செல்லமே, என் செல்ல குழந்தைகளே, நாளை ஆடி வெள்ளியில் திடீர் திருப்பம் கிடைக்கும். இந்த முருகப்பெருமான் சொல்வதை கேள், ஆனந்த கண்ணீர் விடுவாய் என் செல்லமே. வாழ்க்கையில் பிடிப்பே இல்லாமல் உன் குடும்பத்தில் இருந்த ஒருவருக்காக என்னிடத்தில் நீ பிரார்த்தனை செய்தாய் அல்லவா? அவர்கள் இப்போது மீண்டு வர ஆரம்பித்து விட்டார்கள், பார்த்தாயா? இறுதியாக இருந்தவர்கள் உற்சாகமாக செயல்பட ஆரம்பித்து விட்டார்கள் அல்லவா? இனி நீ அவர்களை பற்றிய கவலையே வேண்டவே வேண்டாம். ஓம் முருகா சரணம், ஓம் முருகா சரணம் என்று ஒரு 6 முறை பதிவிட்டு நான் சொல்வதை சற்று கவனமாக கேள். ஆம் செல்லமே, பார்ப்பவர்கள் எல்லாம் உனது கவலைகளை சொல்லி புலம்ப வேண்டாம். அது உனக்கான முன்னேற்றத்தை தடுக்கும் எதிர்மறையாகும். உனக்கு சக்தியை தந்துள்ளேன். இந்த முருகப்பெருமான் எதையும் தாங்கிக் கொண்டு முன்னேறுவதற்கு அதை விடுத்து நீ ஏன் மற்றவர்களிடம் புலம்புவதும் அவர்கள் உன்னை அலட்சியம் செய்வதும், அதனால் நீ மேலும் மேலும் மனம் நோகடிக்கப்பட்டு உனக்கான முன்னேற்றத்தை தடை செய்யும். அது கவலைப்படாதே. கடினமான நேரத்தில் எப்படி செயல்பட வேண்டும் என்னும் திறமை மற்றவர்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். அதை நீ வளர்த்து கொள்ளாமலேயே என் பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைக்குமா முருகா என்று என்னிடத்திலே நீ தேவை கேட்டிருக்கலாம். அதற்கு நான் உனக்கு தேவையான பதிலை கொடுத்திருப்பேன். நீ மற்றவர்களிடம் அழுது புலம்ப வேண்டாம். என்னுடைய பாதத்தில் நீ சரணடைந்து விட்டு என்னிடத்தில் நீ உன்னுடைய கஷ்டங்களை கூறிவிட்டு அதற்கான நிவாரணத்தை என்னிடத்தில் தேடு. நிச்சயமாக உனக்கு நான் பதிலளிப்பேன். உனக்கு நிச்சயமாக நிவர்த்தி செய்து தருவேன். விருப்பு மற்றும் வெறுப்புகளை நிரந்தரமற்ற ஒன்று மாறி மாறி வரும் உனது வாழ்க்கையில். விருப்பு மற்றும் விருப்பம் ஒன்று வரும், அதே நேரத்தில் பின்னாடியே வெறுப்பும் வரத்தான் செய்யும். இன்பமும் துன்பமும் மாறி மாறி வருவது இயற்கைதானே. வெறுப்பை கூட நீண்ட நாள் சுமக்க முடியாது. அவை தேய்ந்து மீண்டும் அன்பாக மலரும். நிலையற்றவைகளை தான் நீ தினமும் மனதில் தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறாய். இவைகளிலிருந்து நடுநிலையாக இருக்க உனக்கு ஞானம் தேவைப்படுகிறது. நல்லதொரு ஞானம் தேவைப்படுகிறது. அந்த ஞானத்தை நீ அடைவதற்கு உனக்கு இந்த சோதனைகள் எல்லாம் புரிகிறதா? அந்த ஞானத்தை நீ பெறுவதற்குத்தான் உனக்கு இவ்வாறான சோதனைகளை உனக்கு நான் கொடுக்கின்றேன். ஏனென்றால் நீ என்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட என் செல்ல பிள்ளை. நீ அந்த ஞானத்தை நீ அதற்கு தகுதி பெற்று உள்ளாய் என் செல்லமே. கொஞ்சம் பொறுத்து கொண்டால் ஞானத்தோடு வாழ்வதை கடப்பதை எவ்வளவு எளிதாக என்பதை நீ அந்த சரணத்தில் புரிந்து கொள்வாய். முருகா முருகா என்று என்னை தியானித்து அதற்கான நேரத்தை ஒதுக்கு. தேவையற்ற விஷயங்களை அலைபேசியில் பார்க்க வேண்டாம். அதை விடுத்து தியானத்திற்கு மாறு. நிச்சயமாக உன் மனதை நான் ஒரு நேர்மறை எண்ணங்களோடு சிந்திக்க செய்து விடுவேன். ஆம் செல்லமே, நீ நினைத்த காரியம் இதோ நினைத்தபடி நாளை ஆடி வெள்ளியில் நடக்கவிருக்கிறது. ஒரு நல்ல செய்திக்காக காத்திருந்தாய். நிச்சயமாக உன் மனம் மகிழும்படியாக நன்மை ஒன்று நடக்கப் போகிறது. இப்பொழுது உனக்கு சந்தோஷம்தானே? அந்த சமயத்தில் நிச்சயம் மகிழ்ச்சி அடைவாய். எனக்கு நன்றி சொல்ல முருகா முருகா என்று என்னுடைய ஆலயத்திற்கு ஓடி வருவாய். மன நிம்மதி மீண்டும் மீண்டும் கிடைக்கச் செய்வேன் என் செல்லமே. கொஞ்சம் நிம்மதியாக உணர்வாய். வேலையில் சிறிய ஓய்வு கிடைக்கும். என் ஆலயத்திற்கு தூரத்திலிருந்து நீ வருவதாக ஒரு கனவு வந்திருக்கும். அந்த கனவு எல்லாம் நனவாகும். குழந்தைகள் கொஞ்சம் கவலையான மனநிலையில் இருந்திருப்பார்கள். இப்போது அவர்கள் மனநிலையில் முன்னேற்றம் ஏற்படும். நிச்சயமாக நாளை ஆடி வெள்ளியில் நீ நினைத்த காரியங்களை எல்லாம் இந்த முருகப்பெருமான் நல்லதொரு விதமாக உனக்கு நிவர்த்தி செய்து தருவேன். என்னுடைய அருள் உனக்கு எப்பொழுதுமே உண்டு என் செல்லமே. இந்த முருகப்பெருமான் அருளால் உன் கர்ம வினைகள் குறைந்து கொண்டுதான் வருகின்றன. அந்த அளவுக்கு நன்மைகள் நடக்க இருக்கின்றன. கவலைப்படாதே. எனக்கு நல்லதே நடத்தி கொடுங்கள் என்று பதிவிடு என் செல்லமே.
உனக்கான வினைகள் நீங்கி நன்மைகளை நீ பெற காத்திருக்கிறாய். நிச்சயமாக உனக்கு நல்லதொரு செய்திகள் உன்னை தேடி வரும். மகிழ்ச்சியான சந்திப்புகள் நிகழும். சில முயற்சிகள் செய்ய இருக்கிறாய், அது வெற்றி அடையும். நல்ல எண்ணங்களோடு இருக்கிறாய். நேர்மறை சக்தி உன்னுடனிருந்து உன்னை வழி நடத்தும். அந்த சமயத்தில் மனதில் புத்துணர்வு ஏற்படும். நீ உணர்ச்சி வசப்படாத வரை மன அமைதி தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். பதற்றப்படக்கூடாது. பிரபஞ்சத்தில் நீ நல்ல எண்ணங்களை பதிவு செய். வாழ்க்கைக்கு தேவையான பொருட்களை மட்டும் வாங்கி சேர்த்துக்கொள். இவ்வளவு நாளாக தள்ளி போட்ட விஷயத்தை கையில் எடுப்பாய். நிச்சயமாக தேவையான உதவிகள் நீ யாரிடமிருந்து எதிர்பார்த்தாயோ அவர்களே உன்னிடத்தில் வந்து உனக்கு உதவி செய்யும் நேரம் வந்துவிட்டது. இந்த முருகப்பெருமான் அருளால் எனக்கு கிடைக்கும் மன அமைதி நிச்சயமாக கிடைக்கும் என்று என்னை மனதார வழிபடு. நிச்சயமாக உனக்கு நல்லதொரு நிகழ்வினை நடத்தி காண்பிப்பேன் இந்த முருகப்பெருமான். கவலைப்படாதே என் செல்லமே. நீ செய்ய நினைக்கும் ஒன்று இங்கு பலரும் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அவர்கள் செய்து விட்டார்களே, நாம் செய்ய முடியாதே என்று நினைக்க வேண்டாம். உனக்கான ஒரு புதிய முயற்சியை நீ தேர்ந்தெடு. ஏனென்றால் உன்னிடத்தில் அவ்வளவு திறமைகள் இருக்கிறது. அந்த திறமைகளை இந்த உலகத்திற்கு அறிமுகப்படுத்தி நீ உன் வாழ்க்கையில் மென்மேலும் உயர இந்த முருகப்பெருமான் உனக்கு உன் பின்னால் இருந்து நான் அருள்பாலித்து கொண்டுதான் இருக்கிறேன். எதையும் எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று நினைக்க வேண்டாம். எதையும் செய்வதற்கு முன் பல முறை யோசனை செய்து செய். இதை செய்தால் நமக்கு நல்லது கிடைக்குமா, கெட்டது ஆகிவிடுமா என்ற எண்ணங்களுடன் வேண்டவே வேண்டாம். உனக்கு எது சரி என்று படுகிறதோ அதை என்னிடத்தில் சொல்லிவிட்டு நீ உன் வேலையை ஆரம்பி, நான் பார்த்து கொள்கிறேன். அதில் சிறு சிறு தடங்கல்கள் வரலாம். அவற்றையெல்லாம் நான் உன் பின் பக்கம் இருந்து பலனாயிருந்து உனக்கு நல்லதொரு விதமாக அருள்பாலித்து அந்த பிரச்சனைகளை எல்லாம் எப்படி சமாளிப்பது என்று உனக்கு நான் அருள்பாலிப்பேன். கவலைப்படாத என் செல்லமே. நாளை ஆடி வெள்ளியில் உனக்கான வெள்ளியாகத்தான் இருக்கப் போகிறது. கவலைப்படாதே. எனக்கு முருகன் எப்போது எப்படினக்காவது ஏதாவது சொல்லி இருப்பாரோ என்று ஆர்வமுடன் நீ உன்னுடைய அழைப்பை எதிர்பார்ப்பை காத்து கொண்டிருக்கிறாய். ஆனால் கடல் அலையென வரும் மாயை சில விஷயங்கள் உன்னை வேறு எங்கோ அழைத்து சென்று விடுகின்றன. வைராக்கியம் வேண்டும். ஆம் செல்லமே, நீ எதிர்பார்த்த செய்தி உன்னிடத்தில் வரத்தான் செய்யும். அது சற்று காலதாமதமாகலாம். கவலைப்படாதே. இன்று வரவிருக்கும் செய்தி நாளை இன்னும் ஒரு நாள் கழித்து வரலாம். ஆனால் எல்லாம் வரும்பொழுது நல்ல விதமாகத்தான் வரும். உனக்கு நேர்மறை எண்ணங்களுடன் தான் வரும். உனக்கான பாசிட்டிவாகத்தான் வரும். கவலைப்படாதே. கவலைப்படாமல் முருகா 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 என்று என்னை மனதார தியானித்து கொண்டே இரு. நிம்மதியாக தூங்கு. நாளைய பொழுது உனக்கான பொழுதாகத்தான் இருக்கும். ஏனென்றால் உனக்கான உழைப்பு என்றும் வீண் போகாது என் செல்லமே. உனக்கு கடின உழைப்பை பரிசோதிக்கும் நாள் வரும்போது துணிவோடு அதை எதிர்கொள்ள முயற்சி செய். ஏனென்றால் உன் உழைப்புக்கேற்ற பலனை நீ நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் மூலமாக நீ பெறப்போகிறாய். உனக்கானது உன் கையில் வந்து சேரும். உன்னுடைய நம்பிக்கை பலம் தரும். ஆம் செல்லமே, உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அதுவும் நன்மையாகவே இருக்கும். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம். ஓம் முருகா சரணம்.